வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? மேம் அப்புறம் என்னன்னா, நம்ம கிளினிக்ல இருந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு இத கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உமன் ஹெல்த் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஹாப்பி மேம். அது என்னன்னு அத பத்தி தெரியாதவங்க வந்து நீங்க மேம்ட்ட அத கொஞ்சம் கிளியரா பேசி எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்கலாம் மேம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அதுக்கு வந்து நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஓகே. என்ன அப்படின்னா, அது எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா? மத்த பெண்களும் நம்மளுக்கு தெரிஞ்சத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அது கண்டிப்பா அது வந்து ஒரு வாழ்த்த வேண்டிய விஷயம். நம்ம எல்லா பெண்கள் சார்பாகவும் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அதுக்கு நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. மேம் இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண என்ன ரீசன் மேம்? நிறைய இடங்கள்ல திரும்ப திரும்ப இதை பத்தி பேசிட்டே இருப்பேன். நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா அடிப்படையான மருத்துவ கல்வி வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். முக்கிய காரணம் என்னன்னா ப்ரிவென்ஷன். ஸோ ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு முதல்ல அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தின அடிப்படையான விஷயங்களை நம்ம வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால அந்த விஷயத்தை கடந்து போக முடியும். அடிப்படையான விஷயங்கள்ல நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு வந்து கண்டிப்பா நம்மளோட ஹெல்த். ஸோ நம்மளோட ஹெல்த்தை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா வந்து நம்மளையும் நல்லா பாத்துக்க முடியும், நம்மளோட குழந்தைங்க ஃபேமிலி எல்லாரையுமே வந்து நம்மளால ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். இப்ப இந்த கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றீங்கல்ல, இது லேர்ன் பண்ணா எங்களுக்கு என்ன யூஸ் மேம்? இதோட பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முன்னாடிலாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம், நம்ம பாட்டி வைத்தியம் அவங்களுக்கு வந்து சிம்பிளா போய் நம்ம வந்து இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொன்னாலே அவங்க ஒரு மருந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன உறுப்பு இருக்குன்னு தெரியும், அந்த உறுப்பு பாதிச்சா என்ன அறிகுறிகள் வரும் அப்படிங்கிறது தெரியும். பட் காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பாட்டி வைத்தியங்களும் நிறைய இடங்கள்ல மறந்துடுறோம். அதே மாதிரி அந்த இடத்துல என்ன உறுப்பு இருக்கு, அது என்ன அறிகுறி காட்டுது அப்படிங்கிறதுமே நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பயம் தான் கொடுக்குது. இப்போலாம் நம்மளுக்கு ஒரு நெஞ்செரிச்சல் வந்தாலோ இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு வலி வந்துருச்சுனாலும் உடனே வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி பயந்துருவோம். இல்லைன்னா அது வந்து சாதாரண கேஸ் கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்காம விட்டுருவோம். ஸோ என்ன அறிகுறிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும், ஸோ எதுக்கு வந்து நம்ம வந்து பிரச்சனை இல்லை இது தன்னால சரியாயிடும்ங்கிற புரிதல் வேணும். ஸோ இந்த புரிதல் வந்து கண்டிப்பா நமக்கு இது லேர்ன் பண்ணும் போது ஈஸியா கிடைச்சிடும். நம்ம இப்ப இந்த கிளாஸ்ல வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்? நமக்கு படிக்கிறதுக்கு வந்து எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நம்ம எந்த வயசுல வேணா நம்ம வந்து இதை படிக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணி அது மூலியமா அவங்க வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அடைஞ்சிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டா எல்லா வயதினரும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான சிம்பிள் லாங்குவேஜ்ல தான் இந்த கிளாஸ் வந்து கண்டிப்பா இருக்க போது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ற மாதிரியான மெடிக்கல் வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. ஸோ பயப்படாம தாராளமா எல்லாருமே வந்து ஈஸியா வந்து இந்த கிளாஸ்ல வந்து அட்டன் பண்ணலாம். ஸ்கூல் காலேஜ் மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து இருக்குமா இல்லைன்னா எப்படி மேம்? கண்டிப்பா இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் தான். ஆனா இந்த கிளாஸ்ல வந்து நம்ம நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ரொம்ப ஜாலியா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாட்டு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்ம நம்மளை பத்தி படிக்க போறோம், நம்மளோட உடம்புக்குள்ள இருக்க உறுப்புகளை பத்தி நம்ம மனசை பத்தி கம்ப்ளீட்டா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுல எந்த விதமான ஸ்ட்ரிக்டும் வந்து கண்டிப்பா இருக்காது. ரொம்ப ஜாலியா ஈஸியா நம்மளோட அடிப்படை தமிழ்ல வந்து நம்மளால இதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கிளாஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க டீடைல்ஸ்லாம். இப்ப நாங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்றோம், இதுல நாங்க மெயினா என்ன கத்துக்கலாம்? என்ன இதுல வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பா உங்களுடைய மனசு, உடம்பு, நம்மளோட ஹார்மோன் மாற்றங்கள், நம்மளோட உடல்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அறிகுறிகள், நமக்கு நம்ம உடம்பு வந்து நிறைய டைம் நம்மளுக்கு சிக்னல்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த சிக்னல்ஸ் நம்ம எப்படி நோட்டீஸ் பண்ணணும், எந்த டைம்ல போய் எந்த டெஸ்ட் எடுக்கணும், இல்லை எப்போ வந்து ஒரு மருத்துவரை போய் நம்ம அணுகணும், இல்லைன்னா வந்து ஒரு நோய் வந்துச்சுன்னா அது எவ்வளவு நாள்ல சரியாகும் அப்படிங்கிற ஒரு புரிதல், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எல்லாமே. இதை தவிர வந்து நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஹேபிட்ஸ், ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், ஒரு கம்யூனிகேஷன் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் ஆக்குறது, இல்லை நம்ம வந்து ஹோமியோபதி பத்தி லேர்ன் பண்றது மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. நம்ம வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள போறோமே, இல்லைன்னா ஒரு மெடிசன்ஸ் பத்தி படிக்க போறோமேன்ற பயமோ தயக்கமோ கண்டிப்பா வேண்டாம். ரொம்ப யதார்த்தமா நம்ம எல்லாருமே வந்து ஒரு குரூப்பா உட்காந்து நம்ம லேடிஸ் எல்லாம் பேசிக்கிட்டா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனா தான் கண்டிப்பா இருக்க போகுது. மேம் இப்ப நாங்க கிளாஸ் வந்து நாங்க கத்துக்கிறோம், இப்ப நிறைய டீடைல்ஸ் வந்து நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் நாங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு. இது வந்து எங்களுக்கு மென்டல் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு யூஸா இருக்கும் மேம்? ஸோ நீங்க கேட்டது வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா எந்த அளவுக்கு இது நம்மளோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா,
எனக்கு இப்போ நான் ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. என்னோட உடம்ப பத்தி எனக்கு தெரியுது, என் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியுது, என் ஃபேமிலி நான் நல்லா பார்த்துக்க முடியுது. இதே விஷயத்த என்னோட சக தோழிகளுக்கும் நான் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ இது வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல இல்லாதவங்களுக்கு அதை பத்தி தெரியக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பா இல்லை. நம்ம எல்லாருமே நம்மளோட ஹெல்த்தை பத்தி படிச்சுக்கிறது நம்மளோட உரிமை. சொல்ல போனா என்னோட தலை பத்தி, தலைக்குள்ள இருக்க மூளையை பத்தி, அதோட யோசனைகள், சிந்தனைகள், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இப்படின்னு எல்லா விஷயங்களை பத்தியுமே பேசிக்கா லேர்ன் பண்ணிக்கிறது என்னோட அடிப்படையான ரைட் அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ இது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தேவை. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு ஒரு விஷயத்த பத்தி தெரியுது, ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுனால என்னால ஒரு விஷயத்த வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஒரு ரோட் ரூல்ஸை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் ரெட் கலர்னா ஏன், எல்லோனா ஏன், கிரீன் கலர் சிக்னல் ஏன் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம ரோடே அழகா வந்து கிராஸ் பண்ண முடியுது. ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு ஆக்சிடென்ட்டையோ ஒரு இல்ல கீழே விழுறதுமா நிறைய விஷயங்களை நம்மளால ஈஸியா அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் நம்மளால வந்து கரெக்டா கணிச்சுக்க முடியும். ஸோ முக்கியமா நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். ஸோ இதுதான் இதோடைய பேசிக்கான ஒரு விஷயமே. இப்ப கிளாஸ் எடுக்கிறீங்க, இதுல வந்து ஹோமியோபதியோட டச் இருக்குமா? எப்படி? கண்டிப்பா ஹோமியோபதியோட டச் இல்லாம நம்மளால எதுவுமே பேச முடியாது. ஸோ எல்லாமே நம்ம வந்து வாழ்க்கையோட யதார்த்தம், நம்ம லைஃப் எப்படி வந்து கடந்து போயிட்டு இருக்கோம், நம்மளோட எமோஷன்ஸ், மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா ஹோமியோபதியோட டச் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஹோமியோபதியும் நம்மளோட மனுஷங்களோட வாழ்க்கையும் வந்து தனித்தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது. எல்லாமே ஒண்ணுதான். ஸோ நம்ம ஃபாலோ பண்ற சயின்ஸு இல்ல நம்ம ஃபாலோ பண்ற சின்ன சின்ன ரூல்ஸோ டெய்லி ஹேபிட்ஸோ எல்லாமே இந்த சயின்ஸ்குள்ளதான் வருது. அது எல்லாத்த பத்தியுமே நம்ம கண்டிப்பா இந்த கிளாஸ்ல லேர்ன் பண்ணிக்கலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இது வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு 10 கிளாஸஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீ தான். ஸோ இதுக்கு நான் எந்த சார்ஜுமே வந்து பண்ணல. ஏன் அப்படின்னா நம்மளோட லேர்னிங் வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா நம்மளால வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 hour வந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணா தாராளமா போதும். அது ஒரு 10 மணி நேரம் இருக்கு. அந்த 10 மணி நேரத்தை 10 வாரங்களா நான் வந்து பிரிச்சிருக்கேன். இப்போ கம்மிங் ஏப்ரல் மந்த்ல இருந்து இந்த விஷயத்த வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லா சாட்டர்டேஸுமே காலையில 10ல இருந்து 11 மணி வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். கிளாஸ்ல அந்த 1 hour வந்து எப்படி மேம் இருக்கும்? இந்த 1 hour வந்து கண்டிப்பா நம்மளோட மெமரிஸ் தான். ஸோ நம்ம இப்போ ரீசெண்டா உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய மெமரிஸ் வந்து நம்மளோட எம்எம்சி கிளினிக் வந்து நிறைய உமன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிளாஸஸும் கண்டிப்பா இருக்க போது, நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்க போது, நம்ம ஒரு விஷயத்த வந்து ஈஸியா ஜாலியா லேர்ன் பண்ண போறோம். அகைன் நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி ரொம்ப சிம்பிளான தமிழ்ல ரொம்ப யதார்த்தமான விஷயங்களை வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி சயின்டிபிக்கலான டச் இருக்கும், மெடிக்கல் நாலேஜ் கண்டிப்பா இருக்கும். இது மூலியமா நம்மளுக்கு ஜென்ரலா ஒரு நல்ல அவேர்னஸ் கிரியேட் ஆகும். இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். மேம் இந்த 10 கிளாஸஸ் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணி வருவோம்ல, வரும்போது நாங்க என்ன எடுத்துட்டு போகலாம் மேம்? கண்டிப்பா இந்த 10 கிளாஸ் முடியும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இருக்கிறது என்னன்னா பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு பிரேவ்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும், நாலேஜ் இருக்கும், ஹெல்த் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாம ஒரு கிளாஸ் அப்படின்னாலே கண்டிப்பா அது நம்மளுக்கு ஒரு ரெகக்னிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த ரெகக்னிஷன்ல கண்டிப்பா நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய உமன்ஸ்க்கு வந்து நாங்க நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பா கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ல நீங்க பேசிக்கா இந்த மாதிரி எல்லா ஹெல்த் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ ரெண்டாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய உமன்ஸ்க்கு வந்து நாங்க மெடல்ஸ்மே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த மெடல்ஸ் வந்து கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் கண்டிப்பாக வந்து இதில் இன்வைட் பண்ணுங்க. ஏன்னா ஹெல்த்தியான உமன் மட்டும்தான் ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலியும் உருவாக்க போகிறோம். ஹெல்த்தி ஃபேமிலி அப்படிங்கும் போது அது ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியாகவே மாறப்போகுது கண்டிப்பாக. ஸோ திரும்ப நான் ஒரே விஷயம் எப்பவுமே சொல்வது என்னன்னா ஆரோக்கியமா வாழுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஆரோக்கியத்துக்கு நமக்கு அடிப்படையான மருத்துவ கல்வி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த மருத்துவ கல்வியை நம்ம எம்எம்சி கிளினிக் வந்து நம்ம செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ப்ரௌடான ஒரு மூமெண்டா தான் அது இருக்கு. மேம் இவ்வளவு நேரம் இந்த டீட்டெயில்ஸ் பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. எனக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு இது எதுக்கான நம்ம வந்து படிக்க போறோம் அப்படிங்கறது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு மேம். கண்டிப்பா நான் வந்து ஜாயின் பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நான் கூட்டிட்டு வருவேன். அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்களோ அவங்களையுமே நான் கூட்டிட்டு வருவேன் மேம். அதுமாதிரி இன்னொரு நான் வந்து இதுக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த மனசு வந்து யாருக்கும் வராது இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து வராது.
அதை நீங்க வந்து செய்றீங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுல எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா நாங்களும் நிறைய விஷயங்கள் உங்களோட நாங்க டிராவல் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாவே இருக்கு. ரொம்ப நன்றி மேம்.